தமிழே வெல்லும். இன்னைக்கு இலக்கணம் கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது எது தொடர்பானதாக வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா போலி அப்படிங்கிறது தொடர்பாக வந்திருக்கு. அப்போ போலி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்றாலும் பொருள் மாறாமல் இருப்பதைத்தான் போலி அப்படின்னு சொல்றாங்க. போலி அப்படின்னா போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அப்படின்னு வந்து சொல்றோம். இது 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு வந்து பிரிக்கப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அப்போ இது சரி. செகண்ட் கூற்று பாருங்க, போலி 3 வகைப்படும். முதற்போலி, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சுக்கு மைஞ்சு. இடைப்போலி அப்படின்னு பார்க்கும்போது அரையற அரையர், இடையில் உள்ள எழுத்து மாறுபட்டு வருகிறது. மூணாவது பாருங்க கடைப்போலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அறம், அதை வந்து அரண் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இறுதியில் உள்ள எழுத்து மாறி வருகிறது. அப்போ மூவகை போலிகள் வந்து 3 வகைப்படும், இதுவும் சரி. அடுத்து பாருங்க, மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. இது வந்து முற்றுப்போலி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அனைத்து கூற்றுகளும் சரி.